ஆனால் அவள் துக்கத்தில் இருக்கான்ற தெரிஞ்சுண்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே அவளுக்கு பலபத்ர அப்படின்றவரனோட சரித்திரத்தை சொல்றா. நாரதர், மேருவு, அப்புறம் அவருடைய மனைவி, இவ 3 பேருமே ஆராதன மகரிஷி நோக்கி போறா. நாரதர் அங்க பலபத்ர அவருடைய இந்த பூஜைகள்ல ஆழ்ந்திருக்கிறதை பார்க்க பலபத்ரா மூழ்கி நாராயணனோட பக்தியில மூழ்கி இருந்ததை கண்டு உள்ளம் மகிழ்ந்து பலபத்ராவனுடைய சிரஸ்ல கை வச்சு அனுகிரகம் பண்ணாராம். சிரஸ்ல கை வச்ச உடனே பலபத்ரா அவருடைய ஆழ்ந்த தியானத்திலிருந்து எழுந்திருந்து நாரதரை பார்த்தாரா. நாரதரை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நாரதர்கிட்ட ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட தரிசனத்தை எவ்வாறு பெறுவதுன்னு கேட்க நாரதர் உடனே சந்தோஷப்பட்டு, பத்ரா, உனக்கு நான் துருவ பிரகலா சரித்திரங்களை திருப்பி நினைவூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவா சரித்திரங்களை நினைவூட்டி, பலபத்ரன்றவர் யாருன்னா இந்த பத்ருடு அப்படின்னு சொன்னோமே அவர் தான் பலபத்ர. அவருக்கு ராமோபதேசம் பண்ணி ராம மந்திரத்தை சொல்லி கொடுத்து நாரத திருமுக மண்டலத்திலேருந்து, அதாவது ஆச்சாரிய உபதேசம் சிஷ்யனுக்கு அது கிடைச்சு பத்ரன் அவருடைய பூர்வ ஜென்ம